டேவிட் பீரிஸ் குழுமத்தினுடைய மிக முக்கியமான ஒரு களஞ்சிய சாலை வசதியாக வணக்கம் உறவுகளே. வணக்கம். என்னென்னு சொன்னால் அக்குட்டியும் பிச்சுமணியும் வந்திருக்கிறோம். நீண்ட நாளை பிறகு வெல்வே சுலக்ஸில் சந்திக்க போகிறீங்க. அது நாங்கள் இன்றைக்கு இந்த பலாலி ஏர்போர்ட் இருக்கிற இடத்துல வந்து நிற்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த நீண்ட காலத்துக்கு அப்புறம் நாங்களும் இடத்துக்கு காணொலி எடுக்கிற வந்திருக்கோம். கம்பெனி வந்து இன்றைக்கு கிராண்ட் ஓப்பனிங். அதாவது டேவிட் பீரிஸ் குழுமத்தினுடைய இந்த களஞ்சிய சாலை என்று சொல்ல போகிற ஒரு பெரிய ஒரு கட்டிட அமைப்பு தான் இன்றைக்கு திறக்கினோம், ஓப்பன் பண்ணினோம். அவை சொல்லி நம்ம என்னென்னு சொன்னால் இங்கே வந்து இது ஒரு ஸ்டோராக இயங்க போகுது. இங்கே பக்கத்தில் இந்த கப்பல் துறைமுகம் மற்றது எங்களுடைய பக்கத்தில் எல்லாம் இருக்கிறபடியால் நாங்கள் வந்து எங்களோட இந்த பொருட்கள் இதில் வந்து நாங்கள் வெஹிக்கிளாக இருக்கட்டும் இந்த இதில் இருக்கட்டும் எல்லா பொருட்களையும் வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடமாக பல கம்பெனிகள் தங்களோட உற்பத்திகளை கொண்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதிக்குரிய இங்கே ஸ்டோரில் இருந்து யாருக்கு நீங்கள் அங்கே வேறு இடங்களில் டெலிவரி பண்ணணும்னா கூட அது அந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்குன்னு சொல்லியிருக்கணும். அதிண்ட ஓப்பனிங் செரிமனிக்கு தான் வந்திருக்கிறோம். நாங்கள் சுருக்கமாக சொல்ல போனால் டேவிட் பீரிஸ் குழுமத்தினுடைய களஞ்சிய சாலை திறப்பு நிகழ்வு தான் நடக்க போகுது. அது ஃபுல்லாக அதுக்குள்ள போயிட்டு என்னென்ன விஷயம் இருக்குது அவையோட நான் கரைக்க போகிறோம். வாங்கோ காணொலிக்குள்ள போ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் விருந்தினர்கள்லாம் வந்தோன்றிருக்கணும். அதில் பிரதானமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டேவிட் பீரிஸ் குழுமத்தினுடைய தலைவரும் வந்தோன்றிருக்கிறார். அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். விருந்தினர்களை வரவேற்கிற நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. அனைத்து விருந்தினர்களுக்கும் வந்து தலைப்பாக எல்லாம் கட்டப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்கவே தெரியுது, எல்லாருக்குமே தலைப்பாக கட்டப்பட்டிருக்குது, பொன்னாட போக்கப்பட்டிருக்குது. தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிதாக கட்டப்பட்ட களஞ்சிய சாலை திறக்கின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பங்கேற்று தலைவணங்கி இந்த மங்களகரமான நிகழ்வை மங்களத்துக்கு விளக்கேற்றி ஆரம்பிக்கும் முகமாக to invoke the blessing of Almighty and mark the start of this event, I invite டேவிட் பீரிஸ் குழும நிறுவனங்களின் தலைவர் மற்றும் ஸ்தாபகராகிய திரு டேவிட் பீரிஸ் அவர்களை, டேவிட் பீரிஸ் குழும நிறுவனங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் திரு ரோவன் திசாநாயக் அவர்கள், டேவிட் பீரிஸ் ஹோல்டிங் நிறுவனத்தின் இயக்குனர் திரு மனோஜேகரன் அவர்களை, டேவிட் பீரிஸ் ஹோல்டிங் நிறுவனத்தின் இயக்குனர் திரு ரோஹான் மாசபருலர் அவர்களை, ஹெசட் லைன் நிதி நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி திரு அவர்களின் தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் டேவிட் பீரிஸ் குழுமத்தினுடைய தலைவர் டேவிட் பீரிஸ் அவர்கள் மங்கள விளக்கேற்றல் ஆரம்பித்து வைக்க ஏனைய விருந்தினர்கள் கௌரவ விருந்தினர் எல்லாருமே வந்து மங்கள விளக்கேற்றுகின்ற நிகழ்வு வந்து தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்குது. வடக்கு முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கான வழிகாட்டி மற்றும் ஆலோசகர் திரு ஜெகன் அருளையா அவர்கள், டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு சனந்தன் சிவா அவர்கள், டேவிட் பீரிஸ் இம்போர்ட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் திரு சனந்தன் அவர்கள், டேவிட் பீரிஸ் லொஜிஸ்டிக் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு இ சிவா அவர்கள், டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மற்றும் டேவிட் பீரிஸ் லொஜிஸ்டிக் நிறுவனத்தின் இயக்குனர் திரு மங்களடி அருணேஷ் அவர்கள், தென்னிப்படை உதவி அரசாங்க அதிபர் திருமதி சிவகங்கா அவர்கள், வணக்கம். கேதீஸ்வரன், டேவிட் பீரிஸ் குழுமத்தின் கோஆப்ரேட் கம்யூனிகேஷன் ஹெட். டேவிட் பீரிஸ் குழுமம் கடந்த 40 ஆண்டுகளாக வியாபாரத்துறையில் தனது ஆளுமையையும் ஸ்திரத்தன்மையும் பெற்றுக்கொண்டிருக்கிறது. பஜாஜ் 2 வீல் 3 வீலர் விற்பனையில் பிரசித்தி பெற்ற டிபிஎம்சி நிறுவனத்தை தன்னகத்தே கொண்ட டேவிட் பீரிஸ் குழுமத்தின்
ஒரு முக்கிய வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கின்ற துரித வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கின்ற டேவிட் பீரிஸ் லாஜிஸ்டிக் நிறுவனம் இன்று விசாலமான 3PL என்று சொல்லக்கூடிய பல் பயனாளர் களஞ்சிய சாலையை முதலாக இன்று உத்தியோகபூர்வமாக நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம். இந்த களஞ்சிய சாலை இலங்கையின் வடபிராந்தியமாக வடமாகாணத்தில் அமைந்திருக்கின்ற பலாலி சர்வதேச விமான நிலையம், காங்கேசன்துறை துறைமுகம் மற்றும் புகையிர நிலையத்துக்கு மிகவும் அண்மையாக அமைந்திருக்கின்றது. இதன் மூலம் வடமாகாணத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு களஞ்சியப்படுத்தலுக்கும் இறக்குமதிகளை களஞ்சியப்படுத்தலுக்கும் இந்த விசாலமான நவீனம் பயன்படுத்தப்பட்ட இந்த களஞ்சிய சாலை மிக உதவியாக இருக்கும். இதன் மூலம் வடபிராந்தியத்தின் பொருளாதாரம், சமூக வளர்ச்சி மிக துரிதமாக வளர்ச்சியடைகின்ற இந்த வேளையில் எமது பங்களிப்பு, டேவிட் பீரிஸ் குழுமத்தின் பங்களிப்பு மிகவும் உன்னதமாக இருக்கும் என்பது எமது திண்ணம். நவீன லாஜிஸ்டிக் துறையில் 3PL என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு களஞ்சிய சாலை வசதியாக இப்போ மாறிக்கொண்டு வருகின்றது. அதாவது பல் பயனாளர் 3PL என்கின்ற வசதி என்னவென்றால், தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ ஒரு பிராந்தியத்தில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கக்கூடியவர்கள் அல்லது தற்காலிகமாக இறக்குமதி ஏற்றுமதி செய்யக்கூடியவர்களுக்கு களஞ்சிய சாலை வசதிகள் தேவையாக இருக்கும். இந்த களஞ்சிய சாலை வசதிகள் இல்லாத காரணத்தால் நிறைய சிக்கல்கள், அதாவது சொல்லப்போனால் பொருட்கள் பழுதடைதல், ஏற்றுமதி இறக்குமதியில் காணாமல் போதல் விதமான நிறைய சிக்கல்கள் அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த பல் பயனாளர் களஞ்சிய சாலையின் மூலம் இவற்றை நாம் நிவர்த்தி செய்யக்கூடியமாக இருக்கும். அதாவது சொல்லப்போனால் தற்காலிகமாக களஞ்சியப்படுத்தப்பட்டு இங்கிருந்து வேறு இடங்களுக்கு விநியோகங்களை செய்யக்கூடியதாகவும், இதிலிருந்து வேறு களஞ்சியப்படுத்துதல் மூலம் உற்பத்தி துறைகளுக்கு துரிதமாக பண்டங்களை அனுப்பி வைப்பதன் மூலம் தமது உற்பத்திகளை பெருக்கக்கூடியதாகவும், செலவுகளை குறைக்கக்கூடியதாகவும், பாதுகாப்பான முறையிலும், அதாவது ஸ்டாக் லிஸ்ட், ஸ்டாக் செக்கிங் முறைகளை பயன்படுத்தி மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதுதான் இந்த பல் பயனாளர் 3PLின் முக்கியமான ஒரு அடிப்படை கோட்பாடாக இருக்கின்றது. With a well-trained, literate and motivated workforce. It's here that David Peiris Group of Companies, one of Sri Lanka's most financially stable, diversified conglomerates, resides. Is a fully owned subsidiary of David Peiris Holdings Private Limited. DPL covers the entire spectrum of... This is an unprepared speech. I'm speaking off the cuff, and I just want to tell you what I feel we should hear. All of you have heard everything that we are going to do for Jaffna and more. You have seen what we have done, and we have already indicated to you what more we are going to do. Now, most people in this country do things for many reasons. They are only interested in developing Jaffna, helping the people of Jaffna to develop, and also ourselves to develop. And together we can do something. So please remember that these people are here for good reason, not for personal benefit in that sense. இன்றைய நிகழ்வு டேவிட் பீரிஸ் குழுமத்தினுடைய ஒரு களஞ்சிய சாலையை மயிலிட்டியிலே திறந்து வைக்கின்ற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. வடமாகாணத்தினுடைய பொருளாதார அபிவிருத்திக்கு இந்த களஞ்சிய சாலை மிகவும் அவசியமானது ஒன்றாகும். பொருட்களை களஞ்சியப்படுத்தி பாதுகாத்து அந்தந்த விற்பனை நிலையங்களுக்கு அதை எடுத்து செல்லுகின்ற பாரிய ஒரு எதிர்பார்ப்பை வடமாகாணம் எதிர்பார்த்து காத்திருந்தது. அதாவது ஏற்றுமதி பொருட்களாக இருக்கலாம், இறக்குமதி பொருட்களாக இருக்கலாம், எத்தகைய பொருட்களையும் இந்த களஞ்சிய சாலத்திலே பாதுகாப்பாக வைத்து அதை கொண்டு சென்று அந்தந்த உரிய இடங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு களஞ்சிய செயற்பாடாக டேவிட் பீரிஸ் குழுமம் இந்த களஞ்சிய சாலையை வடமாகாணத்திலே ஒரு பாரிய முதன்முறையாக அமைக்கப்பட்ட ஒரு களஞ்சிய சாலையாக இது அமைகின்றது. இது வடமாகாணத்துக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். இதற்கூடாக வடமாகாணத்துடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதும், இதற்கூடாக வடமாகாணத்தில் உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதும் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது.
Yes, sir. Yes, sir. நிகழ்வின் மற்றொரு அங்கமாக ஈரைவ் என்று சொல்லப்படுகின்ற மின்சார ஆட்டோக்கள் வந்து தற்பொழுது ஆரம்பித்து வைக்கப்படுகின்ற நிகழ்வு தான் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓகே ரோவலே எப்படி இருந்தது? இப்படி இருந்தது ஓப்பனிங் சுற்றி நடந்திருக்கு. சுற்றி அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்சிப்படுத்த முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய அங்கே எங்களை ராயசனை நிறைய அதை எடுத்திருக்கிறார், காட்சிப்படுத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட 9 மணிக்கு தொடங்கினது. இப்போ 12:30. நல்லது. அவ்வளோ நேரம் நடந்த இதுகளை வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு காட்சிப்படுத்துவோம். அது முக்கியமான பகுதியில் எல்லாத்தையும் சுருக்கி ஒரு காணொலியாக வந்து வெள்ள சுலக்ஸில் பதிவு செய்வோம். நான் நினைக்கிறேன் நீண்ட நாளை பிறகு நானும் அக்குட்டியும் பிச்சுமணி முண்டா இப்படி உலகுக்கு வந்திருக்கிறோம். முதல்ல அடிக்கடி படியில் எல்லாம் போகிறது, பயணிக்கிறது. இப்போ இந்த காணொலி உங்களுக்கு பல விஷயங்கள் என்னென்னு சொன்னால், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான இடத்துல இது இருக்குது. விமான நிலையத்து பக்கத்தில், காங்கந்திரத்துக்கு துறைமுகத்துக்கு பக்கத்தில் ஒரு பொருளாதாரத்துக்குரிய முக்கியமான பகுதி, அதாவது ஏற்றுமதி இறக்குமதிக்குரிய பகுதி. இந்த நிறுவனத்தோட பலர் வந்து இணைந்து பல செயற்பாடுகளை இதில் செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பிஸ்னஸ் இதுகள் செய்கிற ஆட்களுக்கு இது ஒரு பிரியோசனமான ஒரு இதாக இருக்கும். நாங்கள் பார்த்த லெவலில் ஒரு பெரிய நினைக்கிறேன் இங்கே இருக்கிற ஒரு பெரிய ஒரு களஞ்சி சாலையாக இருக்கும். டேவிட் பீரிஸனுடைய களஞ்சி சாலை தான் இன்றைக்கு திறப்பு விழா, அதை வழியாக காட்சிப்படுத்திருக்கோம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்ள போகிறோம். இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் முறை விட வர போகிறோம். அக்குட்டியும் பிச்சுமணியும். பாய் பாய்.